இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ஃபைனலி நாங்க ஊருக்கு போற நாள் வந்தாச்சு. ஊருக்காக எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஈவினிங் 4:00 ட்ரெயின். என் பசங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. फाइनली ଆମ ଗାଁ ଯିବା ପାଇଁ ଦେ ଆସିଗଲା। ଆଉ 1 ମନ୍ଥ ଆମ ରହିବା ନାହିଁ ନା ସେଇଥିପାଇଁ ସବୁ ଫୁଲ୍ ପ୍ୟାକିଂରେ ଗ୍ୟାସ୍ ସବୁ ଫୁଲ୍ କ୍ଲିନ୍ କରିକି ସେ ଭିତରେ ଗୋଟେ ବେଡସିଟ୍ ପକେଇଦବ ସେ ଡଷ୍ଟ ପାଇଁ ଆମ ଆସିବା ଟାଇମ୍‌ରେ ରୋଷେଇ କରିବା ପାଇଁ ଠିକ୍ ରହିବା ପାଇଁ। ଆସିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସବୁ କ୍ଲିନ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ସେଇଥିପାଇଁ। ஊருக்கு போறோம்னாவே எல்லாமே செடி எல்லாம் ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு அத ஃபுல்லா சேஃப்டியா வச்சுட்டு, கேஸ், ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, கேஸ் வந்து நான் பழைய பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வந்தோம்னா, வந்த உடனேவே ஃபுல்லா டஸ்ட்டா இருந்து அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, மறுபடியும் குக்கிங் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ள நல்லா இருக்காது. அதனால கிளீன் பண்ணிட்டு பழைய பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டோம்னா, வந்தோனே அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு ஒரு வாட்டி தொடச்சிட்டு நம்ம வேலைய நம்ம பார்க்கலாம். அதனால எல்லாமே பேக்கிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லா ஊருக்கு போறதுக்கு. ஹைதராபாத் வெயில் வந்து கொஞ்சம் சமாளிக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா, அங்க ஒரிஸ்சா வெயில் வந்து பயங்கரமா இருக்கும். ட்ரெயின் வந்து ஆல்ரெடி லேட் நாங்க போற ட்ரெயின். முன்னாடியே எப்பவுமே கரெக்ட் டைம்க்கு வந்து ஓடி ஓடி போய் ட்ரெயின் ஏறி தான் வழக்கம். கொஞ்சம் முன்னாடியே போலாம். அங்க ரயில்வே ஸ்டேஷன் இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருக்கிற இடத்துலருந்து முன்னாடியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, நாங்க போன நேரம் பார்த்துட்டு ட்ரெயினும் லேட்டு. "நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்களா? வாங்க நாங்க லேட்டாவே வருவோம்" அப்படின்ற மாரி. ட்ரெயின் வந்த உடனே பசங்களுக்கு வந்து ஒரே சந்தோஷம். எப்போ ஊருக்கு போறோமோ, வெயிலா இருந்தாலும் பரவால்ல, அங்க குளிரா இருந்தாலும் பரவால்ல. அப்பா, அம்மா கூட போயிட்டு இருந்துடணும். அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம். ଟିକେଟ କନଫର୍ମ ହୋଇକି ଯାଉଛି ନା ସେଇଟା ପାଇଁ କିଛି ଟେନସନ ନାହିଁ। ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ବେଶୀ ଏନ୍ଜୟ କରିକି ଟ୍ରେନରେ ଖୁସିରେ ଯିବା ପାଇଁ। ଆଉ ଗୋଟେ ଆମର ଯିବା ଗୋଟେ ଦିନ ହବ ନା, ସେ ଗୋଟେ ଦିନରେ ତାଙ୍କର ଟେନସନ ଏଇନା ଟ୍ରେନଟା ସମ୍ଭାଳି ପାରିବ ନାହିଁ। କମ୍ପେୟାର କରିବା ଟାଇମ୍‌ରେ ପାଖକୁ କମ୍ପାର୍ଟମେଣ୍ଟ ପାଖରେ କୋଚ୍‌ରେ ପିଲାମାନଙ୍କୁ ଅଛି ନା, ତାଙ୍କେ ଏତେ ଚିଲ୍ଲେଇବ, ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ଏତେ ଚିଲ୍ଲୁନାହାନ୍ତି। ଟିକେ କମ୍ ରହିଥିଲା, ସେଇଟା ପାଇଁ ମ୍ୟାନେଜେବଲ୍। ସେ ଖୁସିରେ ତାଙ୍କ ଟ୍ରେନରେ ବଢ଼ିଆ ସବୁ ଟିକେଟ୍ କନଫର୍ମ ହୋଇଥିଲା ନା, ସେଇଟା ପାଇଁ ପିଲାମାନଙ୍କୁ ବସିକି ଏନ୍ଜୟ କରିବା ପାଇଁ ଭଲ கீழ தான் லோயர் பர்த் தான் எல்லாமே எங்களுது. அதனால ஒரு ஒரு மேல ஒண்ணு மட்டும் தான் இருந்தது. பசங்களுக்கு அதனால ஒரே சந்தோஷம் தான். எல்லாரும் அவங்கவங்களுக்கு எந்த விருப்பமா இருக்கோ அந்தந்த சைடுல படுத்துக்கின்னு என்ஜாய் பண்ணின்னு வந்தாங்க. அங்க ஊர்ல நீங்க வெயிலா இருந்தாலும், மழையா இருந்தாலும், நம்ம ஊருக்கு அங்க போயிடணும். என் பசங்களுக்கு வந்து அங்க போற சந்தோஷமே தனி. வேற எங்க கூட்டின்னு போனாலும் அவ்ளோ சந்தோஷமாலாம் பட மாட்டாங்க. நான் ஹோட்டல்ல வந்து வாங்கின்னு போனோம்னா பயங்கர காரம் ஹைதராபாத்ல. பசங்களுக்கு அது செட்டே ஆவாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லயே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நைட் சாப்பிட்றதுக்கு வந்து நான் இட்லியும் தக்காளி சட்னியும், அப்புறம் மார்னிங் சாப்பிட்றதுக்கு வந்து புளியோதரை செஞ்சு எடுத்துன்னு போயிட்டேன் நானு. அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணோம்னா சரி பார்த்துக்கலாம். ஆனா 3 டைமும் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற மாரி இருந்தா பசங்களோட ஹெல்த் வந்து நல்லா இருக்காது அப்படின்ட்டு. ரொம்ப காரம் வேற இங்க சமாளிக்கவும் முடியாது. ஒரு டிஃபன் வாங்கணும்னா ஹைதராபாத்ல வந்துட்டு வெறுமனே ஒயிட் சட்னி மட்டும் தான் குடுப்பாங்க. சாம்பார் வேற எதுவுமே இருக்காது. அந்த ஒயிட் சட்னியும் காரமா இருக்கும். இட்லி எல்லாம் சாஃப்ட்டா தான் இருக்கும். அதனால நான் வீட்லயே இட்லி பண்ணிட்டு தக்காளி சட்னி செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அது ட்ரெயின்ல வந்து நம்ம என்னதான் பேக் பண்ணி எடுத்துன்னு போனாலும், ட்ரெயின்ல வர எல்லாத்தையும் பசங்களுக்கு வாங்கி சாப்பிடணும்னு தோணும். வெயில் வந்து பயங்கரமா இருந்ததால ஃபுல்லா செடியெல்லாம் வந்து காஞ்சிட்ட மாரி இருந்தது. நாங்க போற ட்ரெயின் வந்து ஆல்ரெடி 2 ஹவர்ஸ் லேட்லயே போச்சு. அது இல்லாம வந்துட்டு கரெக்ட்டா ஊருக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் போம்போதே ஒரு இடத்துல வந்துட்டு நாங்க போன ட்ரெயின்ல வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன பையன் தான் இறந்துட்டான். 2ஆ ட்ரெயின்ல கட் ஆயிட்டான். அதனால ட்ரெயின் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அங்க போட்டாச்சு. அத பார்த்துட்டு நெறைய பேர் பார்த்துட்டு ஓடி போய் பார்க்கும்போது, நம்ம கேட்கும்போது மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் மனசுல எவ்ளோ சந்தோஷமா ஹைதராபாத்லேருந்து வந்திருப்பான். நாங்க வந்த ட்ரெயின்ல தான் வந்த பையன் அப்டின்னாங்க. வந்திருப்பான். ஆனா கொஞ்சம் வந்து அந்த லெவல் கிராஸ் பண்ண அந்த லூப் லைன்ல போடும்போது, அத கிராஸ் பண்ணும்போது அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பசங்க எவ்ளோ சந்தோஷமா வந்துட்டு அவங்க அப்பா, அம்மாவ பார்க்கறதுக்கு வந்திருப்பான். என்ன ஒரு மனசுல சந்தோஷத்தோட வந்திருப்பான். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அப்படியே அத காதுல கேட்டோமா, ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அத ஒரு நியூஸ் மாரி நம்ம நெனச்சுட்டு அப்படியே பாஸ் பண்ணி போயிடுவோம். அவ்வளோதான் லைஃபு. ଆମ ଆସିବା ଟ୍ରେନରେ ସେ ନର୍ମାଲ କମ୍ପାର୍ଟମେଣ୍ଟରେ ଆସିବ ପିଲା ଗୋଟେ ଆକ୍ସିଡେଣ୍ଟ ହେଇଗଲା। ସେଇଟା ପାଇଁ ଟ୍ରେନ୍ ଟିକେ ଲେଟ୍ ହୋଇଗଲା। ମାନ ଟିକେ ଦୁଃଖ ହୋଇଗଲା। ଫିର୍ ବି ସେଇଟା ଶୁଣିବ ଆମକୁ 10 ମିନିଟ୍ସରେ ସେଇଟା ଗୋଟେ ନ୍ୟୁଜ୍ ଟାଇପ୍‌ର ଆମେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସେଇଟା ବୁଲିକି ଆମ ଲାଇଫ୍‌ରେ ଆମ କାମ କରିବା ପାଇଁ ଆରମ୍ଭ ହେଇଯିବ।
फिर भी ମତେ ମାଇଣ୍ଡରେ କଣ୍ଟିନ୍ୟୁଅସ୍ ମ୍ୟାକ୍ସିମମ୍ वन ठीक डे ଅଛି ମାମା ମିନିମମ୍ वन ଜିନ୍ସ ଡେଜ୍ ପ୍ୟାଣ୍ଟ ମୋର ପିନ୍ଧିବ ମାଇଣ୍ଡ ରହିବ ଏ କଥା ସବୁ। ଆଁ ମୋର ଝିଅ ସବୁ ଗାଁକୁ ତୁମ ଯିବା ଟାଇପ୍ ପାଇଁ ପ୍ୟାଣ୍ଟ ପିନ୍ଧିବ ମ୍ୟାଡମ୍ ହାଇଦ୍ରାବାଦରେ ଓକେ ଜାସମିନ୍ ଫ୍ଲେଭର ନେଇକି ଆସୁଛନ୍ତି ଟ୍ରେନରେ ରାଖିକି ଯିବା ପାଇଁ ଆମେ ଦି ଜଣ ମା ଝିଅ। ସେଇଟା ପାଇଁ ତାଙ୍କ ବାବାக்கு ஹேர் ஸ்டைல் சப் କରିକି ரெடி କରିବ ଆସିଗଲା ஒரிசா சிலிக்கா ஏரி வந்துச்சு இது ஒரிசாவோட சிலிக்கா ஏரி ரிவர்னு சொல்லுவாங்க சிலிக்கா ரிவர் ஏரி தான் பெருசு இங்க இருக்கிற மீன் நண்டு வந்து அவ்வளோ பெருசு பெருசா இருக்கும் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மழை வெயில் பயங்கரமா இருந்தாலும் தண்ணி இருந்தது பரவாயில்ல பாக்குற வரைக்கும் இது வர்ற வரைக்கும் பசங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க சிலிக்கா ரிவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஒவ்வொரு வாட்டும் ஒரிசாக்கு நாங்க போகும்போதும் சரி ரிட்டர்ன் வரும்போதும் சரி இதை கண்டிப்பா பார்க்கிறது வந்து பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இடமா இருக்கும் நவம்பர் டிசம்பர்ல போகும்போது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் தண்ணி ஃபுல்லா பார்க்கவே ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனரிஸா இருக்கும் தண்ணி ஃபுல்லா இருக்கும் இந்த டைம் போகும்போது எல்லா இடமும் காஞ்சி போன மாதிரி தான் இருக்கும் ஆனா வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல அதனால நாங்க போற டைமும் வந்து ஆல்ரெடி 2 ஹவர்ஸ்க்கு மேல லேட் ஆயிடுச்சு ட்ரெயின் ஊருக்கு போன உடனே எவ்வளவு வெயிலா இருந்தாலும் அங்க போயிட்டாவே போதும் பசங்களுக்கு என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வந்து வெயில் எவ்வளவு இருந்தாலும் அது ஏதோ நிழல் காயிற நினப்புல குழந்தைங்க வெளியே விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க நான் எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் தோணும் லீவ் விட்டா சரி அங்கதான் போகணுமா வேற எங்கன்னா போக கூடாதா நம்ம டைம் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணணும் போறோம் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்ல நமக்காக அவங்க டைம் செலவு பண்ணிட்டு இப்ப அவங்க எங்கேயும் போக முடியாம வீட்ல இருக்காங்க அவங்கள போய் பாக்குறது தான் நம்மளோட இம்பார்ட்டன்டான நாள் வந்தாச்சு நவம்பர் டிசம்பர்ல ஃபுல்லா செடியா இருக்கும் கிரீனா இருக்கும் இப்பவும் அப்பாவோட அதே வேலைதான் வெயில்ல புல்லு கொஞ்சம் முளைச்சிருந்தா கூட அது ஃபுல்லா எடுத்துன்னு இருப்பாரு எல்லா சின்ன சின்ன மரத்துலயும் மாம்பழங்க வந்து மாங்காய் வந்திருக்கு அவர் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் அவரை மாத்தவே முடியாது வந்த ஒண்ணுவே எங்களுக்கு வந்து பொக்கால பருத்து தான் மெயின் அது அந்த வெயில் டைமுக்கு அதை மட்டும் தான் சாப்பிட முடியும் ஒரு 10 மணிக்கு வெயில் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு பாருங்க காலையில நேற்று ஈவினிங் நாங்க வரும்போது ரொம்ப வெயிலா இருந்ததால அந்த வீடியோ எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை அங்க ஹைதராபாத்ல இருந்து வாங்கிட்டு வந்த பலாக்காய் தான் நாங்க கட் பண்ணிட்டு அது பக்கோடா மாதிரி பண்ண போறோம் அது கூட வந்து வெண்டைக்காவும் அப்பா அம்மா வந்து ரொம்ப ட்ரையா இருக்கிறது சாப்பிட மாட்டாங்க வெண்டைக்காவும் பெரிய பெரிய காராமணி இருக்குல்ல அதுவும் சேர்ந்து ஃப்ரை பண்ணிட்டு முருங்கைக்கீரை இன்னைக்கு வெங்காயம் இல்லாம பண்றதுதான் வந்தோடனே வீட்டுல ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னா வீட்டுல இருக்கிற ஹனி வந்து என் பொண்ணோட ரொம்ப ஃபேவரட் அது உடம்பு சரியில்லாம ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆயிட்டு அங்கங்க புண்ணு மாதிரி வந்துட்டு இருக்கு முடியெல்லாம் கொட்டிடுச்சு வெயில் ஜாஸ்தி இருக்கிறதால அது அக்கா வந்து குளிக்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா குளிச்சாலும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் முடியெல்லாம் அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் ஃபுல்லா நடுப்புற கொட்டிட்டு அப்படியே முடி கட்டான மாதிரி ஆயிட்டு இருக்கு இப்ப நமக்கு ஏதாவது மனுஷங்களுக்கு ஏதாவதுன்னா வாய் திறந்து நம்ம சொல்லுவோம் ஆனா அதெல்லாம் சொல்லவும் முடியாது அதை பார்த்த உடனே கொஞ்சம் கஷ்டம் என் பொண்ணுக்கெல்லாம் மேல கூட்டின்னு வந்துட்டு சரி வெயில்ல வைக்க வேணாம் இனிமேல் மேல இருக்கிற ஒரு ரூம்ல அதை அழகா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நாங்க இருக்கிற ஊர்ல வந்து டாக்டர்ஸ் வெட்டினரி டாக்டர்ஸ் எதுவும் இல்லை கூட்டின்னு போனோம்னா புவனேஸ்வருக்கு தான் கூட்டின்னு போனோம் அதனால வெறும் போன்லயே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடலாம் என்ன பண்ணலாம் எல்லாம் பாக்குறது இன்கேஸ் உங்களுக்கு யாராவது வெயில்ல உங்க வீட்டுல வச்சிருக்க பெட்டோடது அதுக்காவது இது மாதிரி ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்துட்டு தோல் அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி புண்ணு மாதிரி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னு பாக்குறவங்க யாருன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கலாம் வெயில் வந்தாவே பொடி செய்வாங்க அக்கா வந்து பொடி செஞ்சு ஃபுல்லா போட்டிருக்காங்க இப்ப ஹனிக்காக புது ரூம் மேல ரெடி ஆகுது குளிச்சுட்டு வந்தோடனே ஃப்ரெஷ்ஷா வெயிலுக்கு இனிமேல் கீழே இல்லாம மேல கொஞ்சம் சொகுசா இருக்கிறதுக்காக அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கோம் இப்ப எப்பவுமே கீழே தான் ஒரு வீடு மாதிரி பண்ணியிருக்கோம் வாசல் முன்னாடி அங்கதான் இருக்கும் அது இப்போ வெயில் ஜாஸ்தியாகி ஃபுல்லா ஸ்கின் இப்படி ஆயிட்டு இருக்கிறதால இனிமேல் சரி அது சரியாகிற வரைக்கும் மேல ரூம் வந்து ஒரு ரூம் காலியா தானே இருக்கு சரி அந்த ரூம்ல அதை படுக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அக்கா குளிக்க வச்சுட்டு ஷாம்பு எல்லாம் போட்டுட்டு அதுக்கு டாக்டர் கிட்ட வந்து வீடியோ கால்ல பண்ணிட்டு மெடிசன் எல்லாம் கேட்டு வச்சிருக்கோம் அதை போட்டுட்டு சார் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண வந்தோடனே முடியெல்லாம் நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு आमगर गोटे पेट अच्छी से मैडम ना वो हनी मूर जीवर ना भी हनी हनी दीटार डिके डिफरेंट से मैडम गरम पाई बेसी से चुटी सब बारिक आसगला इन्फेक्शन टाइप रे से देखिकी मोर झील की बेसी मन दुख समस्त टिके टिके कौन एमती होगा हनी की कोई अलर्जी कोई आम रोईपटे जगार वेटनरी डाक्टर नहीं से भुवनेश्वर को नहीं जीवाई दरकार
ତାପରେ ଡାକ୍ତରକୁ ଭିଡିଓ କଲ୍ କରିକି ଡାକ୍ତର ଔଷଧ ସବୁ କହିବା ଟାଇମ୍ରେ ଆପା ଟିକେ ଗାଧେଇକି ତଳକୁ ବେଶୀ ଗରମ ଅଛି କହିକି ଉପର ରୁମ୍ରେ ଛାଡ଼ିବା ପାଇଁ ନେଇକି ରଖୁଛନ୍ତି ଗାଧେଇକି ଟିକେ ଗରମରେ। ସେ ଠିକ୍ ହେଇଗଲେ ତ ଟିକେ ଭଲ ରହିବ। ଆମ ସମସ୍ତଙ୍କୁ କ'ଣ ଗୋଟେ ଦେହ ପ୍ରୋବ୍ଲେମ୍ ହେଲେ ତ ଆମେ କହିପାରିବ, ତାଙ୍କୁ କହିପାରିବ ନାହିଁ ନା। ଗରମରେ ବେଶୀ ସମ୍ଭାଳି ପାରିବନି। ଆଉ କୁକୁଡ଼ମାନେ ବି 2ଟା କୁକୁଡ଼ ଡେଇଲି ମରିଯାଉଛି। ଆମ ଘରେ ରହିବ କୁକୁଡ଼ ଛୋଟ ଛୋଟ ଛୁଆ ଟାଇପ୍ର ଅଛି ସେଇଟା ସାପ। கரம் பெசி வச்சுன்னா சமாளி பாருனாந்தி. இங்க இருக்கிற வெயில் வந்து அப்படியே வேர்த்து ஊத்தாது. ஸ்கின் வந்து அப்படியே எரியிற மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி வேர்வையே வராம நம்ம உடம்பே ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஆயிடும் இந்த வெயில். அதுதான் பெரிய ப்ராப்ளம். கரண்ட் வந்து அப்பப்போ கட் ஆகும். எங்களது வந்து சோலார் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்க முடியும். நார்மலா எனி டைம் ஏசி போட்டுனெல்லாம் உள்ள உட்கார முடியாது. உள்ள கொஞ்சமாவது வெளியே போனோம்ல நம்ம. அப்படி வெளியே போகணும்னா இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது கூட பயங்கர சூடா இருக்கும். பக்கத்துலயே வந்து ஒரு அரச மரம் இருக்குது. ஆலமரம் இல்ல, அது அரச மரம் இருக்குது. அரச மரம் காத்தும் நல்லா வரும். அப்புறம் இந்த இலை வந்து சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வெட்டி வச்சிருந்தா இடம் வந்து வெயில் வந்து ஜாஸ்தியா தெரியாதுன்றதுக்காக. வீட்டோட சைடுல வந்து நம்ம கோழி பண்ணை இருக்குது. சின்ன கோழி பண்ணை. ஃபர்ஸ்ட் நாங்க போகும்போது ஒரு 5, 6 தான் இருந்தது. இப்ப நிறைய இருக்கு. இதுவே சண்டை போட்டுட்டு சின்ன சின்னதெல்லாம் வந்து வெயில் தாங்க முடியாம 2, 3 வந்து செத்து போயிடுது ஒரு ஒரு நாளைக்கு. ஆனா முட்டையும் செம்மையா முட்டை போட்டுன்னு இருக்காங்க. என்னைக்காவது வச்சு வளர்த்துக்கின்னே இருக்க வேண்டியதான். எப்ப தேவைப்படுதோ அப்ப கட் பண்ணி சாப்பிடுற மாதிரி தான் இது. இருந்தாலும் அவங்க வெயில் தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுதுங்க இதுங்களும். நம்மலாம் சூடு தாங்க முடியலன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள ஏசி போட்டுன்னு உட்காந்துருவோம். இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 10 மணிக்கு இவ்ளோ வெயில் ஜாஸ்தியா இருக்கு. இந்த வெயில்லயும் வந்து அக்கா ஃபுல்லா செடியெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த வெயிலுக்கு வர பூச்செடியெல்லாம் எங்களோட கோழி இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உள்ள வந்து மாமா தண்ணி வச்சுட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு. அதை சுத்தி வந்து ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம்னா வெயில் ஜாஸ்தி ஆகாதுன்ற பிளான்ல இருக்கோம். ସେ ବେଶୀ ଗରମ ପାଇଁ କୁକୁଡ଼ାମାନେ ବି ମରିଯାଉଛନ୍ତି। ଏତେ ଗରମ 10 o'clock ଏତେ ଗରମ ଅଛି। ଗୋଟେ ବାହାରିକି ଆସିଗଲା ଦେଖନ୍ତୁ, ବାହାର ବୁଲିକି ତାପରେ ସେ ତାଙ୍କ ଘରକୁ ନିଜେ ନିଜେ ଚାଲିଯିବ। ମୁଁ କ'ଣ ପାଇଁ ବେଶୀ ତାମିଲରେ କଥା ହଉଛି ନା, ଆମ ଓଡ଼ିଶାରେ କ'ଣ କ'ଣ ଅଛି ତାମିଲନାଡୁରେ ଲୋକଙ୍କୁ ଜାଣିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ତାମିଲରେ ବେଶୀ କଥା ହଉଛି। ଓଡ଼ିଶାରେ କେମିତି ଅଛି ସବୁ ଓଡ଼ିଆ ଲୋକ ଆମେ ସମସ୍ତଙ୍କୁ ଜାଣୁଛି। ଆମ ଲୋକ ଜାଣିବା ପାଇଁ ଦରକାର ନା ଆମ ଗାଁ କେମିତି ଅଛି, ଆମେ କ'ଣ କ'ଣ କରୁଛି, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ தமிழ்ல ஃபுல் டீட்டெயில்ல கவுச்சு. வீட்டோட முன்னாடியே எங்களது இந்த சைடுல வந்து கோழி பண்ணை இருக்கும். அந்த சைடு வந்து பின்னாடி வந்து மாடெல்லாம் வச்சிருப்போம். ஃபுல்லா வந்துட்டு கோழிங்களும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாட்டுங்களுக்கும் ஃபீவர் வரும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இப்பதான் அக்கா சொல்றாங்க. ஒரு மாட்டுக்கு ஃபீவர் வந்துட்டு அப்புறம் இன்னொரு மாட்டுக்கும் ஃபீவர் வந்துச்சு. அப்புறம் உடம்பெல்லாம் ரொம்ப சூடாயிட்டு அதுக்கு வந்துட்டு சாப்பிடவே சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு அது டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு மாட்டோட பிளட் டெஸ்ட் எடுத்துன்னு போய் செக் பண்ணோம்னா வைரல் ஃபீவரா இல்லை எதனால ஃபீவர் வருது அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்த உடனே நைட்டு ஆயிட்டதால அப்ப போயிட்டு பார்க்கல. காலையில பார்க்கும்போது பார்த்தா அக்கா தான் ஃபுல்லா மாட்டெல்லாம் கோழியெல்லாம் பார்ப்பாங்க. அக்கா வந்து காலையில தூங்கி எழுந்த உடனே அவங்களோட ஃபர்ஸ்ட் வேலையா அங்க போயிட்டு மாட்டை வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு டெய்லி மாட்டை வந்து குளிக்க வைப்பாங்க. அந்த இடம் ஃபுல்லா அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா வச்சிருப்பாங்க. நாங்க ஹைதராபாத்ல இருக்கும்போது அக்காவுக்கு ஃபோன் பண்ணோம்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நல்லா இருக்காங்களா அதை சொல்ல மாட்டாங்க. சாந்தினிக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் மாட்டுங்களோட பேரெல்லாம் சொல்லி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே புதுசா ஒண்ணு வந்திருக்கு, பழசு ஒண்ணு போயிடுச்சு. எங்க வீட்டு மாடு சாந்தினி இருக்கு. எல்லாமே வந்துட்டு அக்கா ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு எல்லாமே அந்த இடம் கிளீன் பண்ண உடனே அழகா படுத்துன்னு தூங்கின்னு இருக்கு பாருங்க. தண்ணி எல்லாம் அவங்க குளிக்கிறதுக்கு மாட்டுக்கு வந்து ஃபேனும் இருக்கும். எனி டைம் அக்கா ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபுல்லா அந்த இடம் வந்துட்டு வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு அப்பாவுக்கு வந்து வீட்டை சுத்தி இருக்கிற அந்த சின்ன இடத்துல இருக்கிற கொஞ்சம் புல்லுங்களை கூட ஃபுல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நல்லா பிடுங்கி எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எவ்வளவு சூப்பரா அக்கா ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. மாட்டோட சாப்பிட்றது எல்லாம் சைட்ல அதுக்கான எல்லா சாமானும் அங்க கரெக்டா இருக்கும். மாட்டுக்கு சாப்பிட வேண்டிய அந்த தீவனம் எல்லாம் ஒரு சைட்ல வச்சுட்டு அது கரெக்டா அது வீட்டுல இருந்து பார்க்கும்போது பால்கனில இருந்து பார்க்கும்போது மாட்டோட
மாட்டு கொட்டகை வந்து அவங்களுக்கு தெரியிற மாரி இருக்கணும். அதுவும் நீங்க பார்த்தீங்களான்னா, காலையில கிளீன் பண்ணும்போது மாட்டுக்கு வந்து பஜன் எல்லாம் போட்டுட்டு, மொபைல்ல அது சவுண்ட் வச்சுட்டு தான் அத ஃபுல்லா கிளீன் பண்ணுவாங்க. அதுங்க நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்ட்டு. செடியெல்லாம் வந்து கொஞ்சம் வாடிடுச்சு வெயிலுக்காக. அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர்ல வந்து ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லா அக்கா வந்து வெறும் பூவா இருக்கும். செடி எல்லா செடியும் வச்சுடுவாங்க பனி டைம்ல. இப்ப வெயிலுன்றதால நம்ம எவ்வளோதான் செடி வச்சாலும் எல்லாமே ஃபுல்லா வாடிட்ட மாரி ஆயிடும். ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கும் இங்க அதனால. அதுலயும் ஒரு ஒரு செடி வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கிற செடி மட்டும் தான் இருக்கும். மத்ததெல்லாம் புடுங்கிட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிருவாங்க. எங்களோடது வந்து சோலார் இது. ஃபுல் வீட்டுக்கும் அந்த சோலார் கனெக்ஷனே வந்துரும். ஆனா இருந்தாலும் இதுவும் பத்தாம கரண்ட் கனெக்ஷனும் குடுத்து வச்சிருப்போம். அங்க வந்து தொட்டி மாரி இருக்கிறதுல வந்து மீன் இருக்கு. அதுல விதை போட்டிருக்காங்க. தாமரை செடி, அப்புறம் அல்லி செடி எல்லாம். எல்லாமே எல்லா மாங்காய் மரத்துலயும் வந்து சின்ன சின்ன மாங்காய் மரம் கீழ அப்படியே பனி மாரி இங்க ஒரிசால வந்துட்டு 2 மாசமா கொஞ்சம் காலையில பனி மாரி இருந்ததால, அந்த மாங்காய் இதுவெல்லாம் வந்து ஃபுல்லாவே காஞ்சிடுச்சு. இது வந்து அந்த பலாக்காய் இருக்குல்ல, அத நான் கட் பண்ணியிருக்கேன். வாழைக்காய் வந்து வாழைப்பழத்துக்காக அந்த கொலை வெட்டியிருக்கோம்ல, அந்த வாழைக்காய் தான். அதுவும் ஸ்லைஸ் மாரி போட்டுட்டு கட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டு போனா போதும். குலுக்கி வச்சுட்டு வந்தோனே மேடம்க்கு சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கோம் நாங்க. சாப்பிட்டு அது உள்ள வந்து தோல் வந்து அந்த முடி இருக்கிற இடம் மட்டும் கட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. அது ஃபுல்லா வந்துட்டு அந்த ஸ்கின் வந்து உறிஞ்சு வர மாரி ஆயிடுச்சு. அதுக்காக தான் டாக்டர் கிட்ட வந்து ஊசி எல்லாம் வந்து கேட்டு போட்டிருக்காங்க. சீக்கிரமா எங்க ஹனி சரியாயிடும்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரே பண்ணீங்க. உங்க வீட்ல இப்படி ஏதாவது ஒரு பெட் இருந்ததுன்னா, அதுக்கு இந்த மாரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்ட்டு அதுவும் சொல்லுங்க. எங்களோட கோழி பண்ணை எல்லாமே ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணியிருப்போம். நீங்களும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு உங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. அவங்க நம்மள விட்டுட்டு போயிட்ட உடனே தான், ஐய்யய்யோ! அவங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அப்படின்னு நெனைப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்க, இன்கேஸ் நீங்க உங்க சொந்த ஊருக்கு போறாம வேற எங்கனா சுத்த போயிருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களோட அப்பா, அம்மா இருந்தாங்கன்னா, இல்ல பசங்களோட தாத்தா, பாட்டி யார் இருந்தாலும், அவங்க கூட ஒரு 10 நாளாவது டைம ஸ்பெண்ட் பண்ற மாரி பாருங்க. அந்த ஒவ்வொரு வருஷமும் வர அந்த சம்மர் ஹாலிடேஸ்க்காக தான் நம்ம சுத்தி இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க வெயிட் பண்ணுவாங்க. இப்ப மிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அவங்களோட ஃபோட்டோ வச்சு பூஜை பண்றதால ஒண்ணுமே ஆவாது. இப்போலாம் டூர் போறதுன்னா என்ன தெரியுமா? எங்க ஊர் வில்லேஜ் மாரி இருக்கிற இடத்துல நாங்க போய் பார்க்க போறோம். அங்க கோழி வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, எல்லாம் வளர்ப்பாங்க. அதெல்லாம் போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு, சாப்பிட்டு, என் பசங்களுக்கு இதுதான் கோழி வளர்க்குறது, இதுதான் மாடு வளர்க்குறது, அதெல்லாம் தான் நாங்க காட்டப் போறோம். நேச்சுரலா எது இருக்கோ அத தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றது தான் இப்ப ட்ரெண்டா இருக்கு. ஆனா நம்ம ஊர்லயே அதெல்லாம் இருக்கு. உங்களோட சொந்த வில்லேஜ்லயே அதெல்லாம் இருக்கு. அங்க போய் பாருங்க. சும்மா மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக போயிட்டு, நாங்க இந்த இடத்துல போனோம், கோழி வளர்க்குறத பார்த்தோம், ஆடு வளர்க்குறத பார்த்தோம்ன்னு சொல்லிக்கிறது தான் இந்த காலத்துல பெருமையா இருக்கு. அத விட்டுட்டு நம்ம வயசானவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இருந்த ஊருக்கு நம்ம பசங்கள கூட்டிட்டு போங்க. இவங்க உன்னோட சித்தப்பா, இவங்க உன்னோட பெரியப்பா, இவங்களோட தாத்தா, இவங்களோட மாமா, இவங்களோட அண்ணன்னு சொல்லி உறவுகள சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சோம்னா தான், நம்பளையும் நம்ம புள்ளைங்க மதிக்க ஆரம்பிப்பாங்க. நாங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரிசால எங்களோட சாப்பாடு, எங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கும். நாங்க ஒரு ஃபங்ஷனுக்காக வந்திருக்கோம். எங்க நாத்தனார் பையனுக்கு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது த்ரெட் செரிமனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். பாருங்க. ஒரிசால இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்டேட் பண்றேன். யாருக்கும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளெல்லாம் இல்ல. நான் அனுபவிக்கிற லைஃப்ப நீங்களும் இந்த மாரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட மாமியார், மாமனாரும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுக்காக தான் இத சொல்றோம். நாங்க எங்களோட லைஃப் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்தாச்சு. வெயிலோ, மழையோ, சுடுதோ, கரண்ட் இல்லையோ, கரண்ட் இருக்கோ, எப்படினாலும் இதுதான் எங்க ஊரு. இவங்க தான் எங்களோட ஜனங்க. இவங்க கூட தான் என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்றது எங்க பசங்க கரெக்ட்டா மைண்ட் செட் பண்ணிட்டே வருவாங்க. அதே மாரி என்ஜாய் பண்ணுவோம். தேங்க் யூ ஸோ மச்.